ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா ஒரு அவல நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்பவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு மலையாள சினிமாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் தற்போதைய தகவலே. அதுல என்னப்பா தப்பு இருக்கு? நல்ல விஷயம் எங்க இருக்கோ அங்க நம்ம தமிழ் மக்கள் நல்லதை தேடி போறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பே இல்லை நண்பர்களே. ஆனா தமிழ் சினிமாவை கொண்டாடி கொண்டிருந்த ரசிகர்களோட மனநிலை இன்னைக்கு மலையாள சினிமா மேல கான்சென்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. மலையாள சினிமா பெரிய லெவல்ல போதுங்க. சிம்பிளா சொல்ல போனா இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா தமிழ் சினிமா ஏன் இந்த லெவலுக்கு கீழே போயிட்டு இருக்குது அப்படின்றதுதான் வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் ரசிகர்கள் மலையாள படத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க பாருங்க. இது மலையாள சினிமாவோட வெற்றி, ஆனா தமிழ் சினிமாவோட வீழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு என்னென்ன காரணங்கள்? மலையாள சினிமா இந்த லெவல்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தமிழ் சினிமா இந்த அளவுக்கு கீழே போறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம் நண்பர்களே. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத பல தகவல்களை நான் ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோல போட்டிருக்கேன். அதனால நேரம் கடத்தாம வீடியோல போகுமா? இப்போ இந்த வீடியோல முதலாவது நான் சொல்ல போற விஷயமே இந்த 2024 மட்டும் எடுத்து போன நண்பர்களே. கடந்த 10 வருஷத்தை நீங்க எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா மலையாள சினிமா பெரிய லெவல்ல ஆதிக்கம் செலுத்துது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மலையாள சினிமால ஏகப்பட்ட நல்ல படங்கள் வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த வருஷம் 2024 எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே தமிழ்நாட்டோட பாதி ஷேர்ஸ் மலையாள சினிமா எடுத்துக்கிச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் தான். ஓகே, எல்லாமே பொத்தம்பதுவா பேசுறது நல்லது கிடையாது. ஒரு உதாரணங்களோட பேசுவோமா? இப்ப நான் சொல்ல போற உதாரணமே இந்த வருஷம் 2024 எந்தெந்த படங்கள்லாம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு, அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெரிய ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்றத பத்தி சின்னதா ஒரே ஒரு விளக்கம் கொடுத்துறேன். உதாரணத்துக்கு ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 கோடியில எடுத்து 160 கோடி கலெக்ஷன் பண்ணிது. தமிழ்நாட்டில் இல்ல, வேர்ல்டு வைட்ல தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். பிரம்மயுகம் அப்படின்றது ரெண்டாவது படம். நம்ம மம்முட்டி அவர்கள் ரொம்பவே சிம்பிளா ஒரே ஒரு ஓட்டு வீட்டில் உட்காந்துக்குன்னு மிரட்டின படம். கிட்டத்தட்ட 27 கோடியில் எடுக்கப்பட்ட படம். ஆனா கலெக்ஷன் 85 கோடி. மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். 20 கோடியில் எடுக்கப்பட்டு 242 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு படம் சொல்லலாம். ஆவேசம் அப்படின்ற ஒரு படம் இன்னி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறீங்க. அதாவது 30 கோடியில் எடுக்கப்பட்டு 184 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணிக்குது. பிரேமலு அப்படின்ற ஒரு படம் 3 கோடி ரூபாய், ஆனா 136 கோடி ரூபாய் கலெக்ஷன். வருஷங்களுக்கு சேஷம் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் கலெக்ஷன். மலைக்கோட்டை வாலிபன் மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல ஃபெயிலியராக இருந்தாலும் அந்த ஒரு படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரிச்சயமான படமா வந்தது. நான் கூட அந்த படம் பார்த்தேன். என்னதான் ஸ்லோவா இருந்தாலும் மேக்கிங் வைஸ் அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்த டர்போ அப்படின்ற ஒரு படம் கூட ஒரு 80 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது 2024 வருஷம் வெளியான மலையாள படங்களோட லிஸ்ட் தான் நண்பர்களே. லிஸ்ட்னு கிடையாது. லிஸ்ட்னா இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் ரசிகர்களால கொண்டாடப்பட்ட ரசிக்கப்பட்ட மலையாள படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இப்படியே தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு ஃபீல் குட் மூவியா தமிழ்ல எத்தனை படம் வந்தது, அது ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடலாம். இந்த வருஷம் 2024 தமிழ்ல ஃபீல் குட் மூவியா நல்ல கண்டென்ட்டோட வந்தது வெறும் 3 படங்கள் தான். அது என்னென்ன படங்கள்னு பாத்தீங்கன்னா, பைரின்னு ஒரு படம் வந்தது, ஜே பேபின்னு ஒரு படம் வந்தது, இப்ப சமீபத்தில் வந்த மகாராஜா அப்படின்ற ஒரு படம் தான். இதுல பைரி என்னதான் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இமேஜ் கொண்டு வந்தாலும், ஒரு நல்ல ரீச் ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இந்த படத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, ஃபெயிலியர் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாம ஜே பேபின்னு ஒரு படம் வந்தது பாரஞ்சித் அவர்களோட தயாரிப்புல. இந்த படமும் கண்டென்ட் வைஸ் நல்ல படமாக ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில இங்க ரெவன்யூ வைஸ் அந்த படம் பெருசா கலெக்ஷன் பண்ணல. மகாராஜா மட்டும்தான் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் நடிச்சனால அந்த படத்தை எல்லாருமே பார்த்து கொண்டாடணும். ஸோ தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் எவ்வளோ பெரிய நடிகர்கள் படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆனாலுமே கூட எதுவுமே ஃபீல் குட் மூவியாகவும் இல்லை, நம்ம தமிழ் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் விதமாகவும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா கண்டென்ட்டே கிடையாது. இதெல்லாம் சரிப்பா, ஃபர்ஸ்ட் இந்த மலையாள படங்கள் எதனால பெரிய லெவலில் ஹிட் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை பற்றி சொல்றேன்னு சொன்னீங்க. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வீழ்ச்சிக்கு காரணம்ன்றதை சுருக்கமாகவே நான் சொல்லிடுறேன். அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா மலையாள படங்கள் எதனால நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட்ல அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சின்ன ஒரு மார்க்கெட் சைஸ்ன்றனால அவங்களோட பட்ஜெட்டே ரொம்ப சின்ன பட்ஜெட்டா தான் இருக்கும். அதாவது அங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ஜெட் இவ்வளவுதான், உன்னோட கண்டென்ட்டும் உன்னோட மூளையை வச்சு இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு தரமான படம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி கொடு. மெயினா நீ எடுக்கிற படம் மலையாளிகளை டாமினேட் பண்றது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு எல்லாரையும் ரீச் ஆகிற அளவுக்கு உன் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட மார்க்கெட் சைஸ் ரொம்ப சின்னது, ஆனா உலகம் ரொம்ப பெருசு இல்லையா. இதுதான் மலையாள தயாரிப்பாளர்கள் மற்றும் மலையாள இயக்குநர்களோட புத்திசாலித்தனம் சொல்லுவேன். ஏன்னா இங்க நம்ம தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம் வைங்களேன், இங்க இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே போடுற கண்டிஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மலையாளத்தை
பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ் சினிமா மற்றும் தெலுங்கு சினிமால மட்டும்தான் அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து மொத்த படத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வைக்கிற ஒரே ஒரு செக் என்னன்னா, நீ வந்து படம் எடு, ஆனா இந்த வேர்ல்டு ஆடியன்ஸ்க்கு எல்லாம் படம் எடுக்காத, என் ரசிகர்களுக்கு மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வைக்கிற செக் தான் இது. இதனாலதான் இந்த வருஷத்துல எவ்வளவோ படங்கள் நல்ல வெற்றி படங்களா தமிழ் சினிமால அமைஞ்சாலுமே கூட அந்த படத்துல கண்டென்ட்னு ஒண்ணு இல்லாதனாலதான் அந்த சினிமா வெறும் தமிழ் ஆடியன்ஸ் மற்றும் சவுத் இந்தியன் ஆடியன்ஸை மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு குறுகிய காலத்திலே காணா போயிடுச்சு. என்னதான் தயாரிப்பாளர்களுக்கு போட்ட காசு எப்படியோ ரிட்டர்ன் வந்தாலுமே கூட தமிழ் சினிமா மானத்தை காப்பாத்துறதுக்கு எந்த படமுமே பெருசா இந்த வருஷம் வரல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 3 படங்களை தவிர இப்போ இந்த மலையாள படங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பேசுவோம். அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புது ஆடியன்ஸை கிரியேட் பண்ற யுக்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பேசிக்கா ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்றீங்கன்னா உங்க தெருவில் இருக்கிறவனுக்கு மட்டும் வித்தா போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி அந்த தெருவுல தான் இருக்கும். ஆனா நான் நிறைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும், பெரிய லெவல்ல லாபம் பார்க்கணும், பல கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்க தெருவை விட்டு நீங்க வெளில போனாதான் உண்டு. அதாவது குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டாம என்னோட ப்ராடக்ட் பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டுக்காரனுக்கு தெரியணும், பக்கத்து ஸ்டேட்டுக்காரனுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி உங்க ப்ராடக்டை எடுத்துட்டு போனா மட்டும்தான் அதோட மதிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் நீங்களும் கோடி கோடியா எல்லா நாட்டிலையும் உங்களோட பொருளை வித்து நீங்க நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வைடர் மார்க்கெட்டை கிரியேட் பண்றது. ஸோ மலையாள பிலிம் மேக்கர்ஸ் மற்றும் மலையாள தயாரிப்பாளர்கள் இந்த ஒரு யுக்தியை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வேர்ல்டு வைடு ஆடியன்ஸை கவர் பண்ற அளவுக்கு தான் அவங்களோட படங்களோட சப்ஜெக்டும் அவங்களோட படத்தோட கதைக்களமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் வைஸ் அவங்க எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்றதுக்கும் அட்ராக்ட் பண்றதுக்கும் அவ்வளவு மெனக்கெடுவாங்க. அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாமே அவங்க வெறும் கிரியேட்டிவிட்டிக்கும் டெக்னிக்கலான விஷயத்துக்கு தான் அவங்க செலவே அதிகமா பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமால என்ன பண்றோம், 100 கோடி ரூபாய் பட்ஜெட்னா கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் ஒரு நடிகர்களுக்கு சம்பளமா கொடுத்துட்டு மீதி இருக்கிற 10 கோடியில நீங்க என்னத்தை கட்ட முடியும் அப்படின்றதுதான் இங்க கேள்வியே. ஏன்னா சரிங்க 100 கோடி எங்க 200 கோடி ரூபாய் பட்ஜெட் வைங்களேன், 100 கோடி ரூபாய் ஒரு பெரிய நடிகருக்கு சம்பளமா கொடுத்துறாங்க. மீதி இருக்கிற 50 கோடியில சின்ன சின்ன நடிகர்களுக்கு சம்பளமா கொடுத்து 150 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு மட்டுமே அவங்க செலவு பண்றது உண்டு தமிழ் சினிமால. மீதி இருக்கிற 50 கோடியில நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துட முடியும் அப்படின்றத இங்க கேள்வியை. சரிங்க பிரம்மாண்டத்தை தான் கொடுக்க முடியல, நல்ல கதையை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய நடிகர் நல்ல கதையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? எல்லா பெரிய நடிகர்களும் தனக்கு ஏத்த மாதிரி தான் கதை இருக்கணும், தான் வந்து 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம ஸ்கிரீன்ல நம்ம மூஞ்சி மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த ஒரு நடிகரும் டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் முடிவு பண்றாங்க. இதனாலதான் சம்பளத்தை வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க வந்து அக்செப்ட் பண்ற கதையை மட்டும்தான் அந்த இயக்குனர்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கட்டாயம் இங்க இருக்குது நண்பர்களே. இதனால கூட நல்ல நல்ல இயக்குனர்களால ஒரு நல்ல நல்ல படைப்பை கொண்டு வர முடியல. அப்படியே அவங்க வந்து நல்ல படைப்பை கொண்டு வரதா இருந்தாலும் இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு அப்படின்றதையும் தாண்டி முதல் கட்டளை என்ன தெரியுங்களா, என்கிட்ட ஒரு பெரிய நடிகரோட கால் ஷீட் இருக்கு, நீ இயக்கிறதா இருந்தா அந்த பெரிய நடிகரோட கால் ஷீட்டை உனக்கு தரேன் அப்படின்றது. ஆனா அந்த பெரிய நடிகர் நல்ல நல்ல கதைகளை அக்செப்ட் பண்றது கிடையாது, அதாவது வித்தியாசமான கதைகளை அக்செப்ட் பண்றதே கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஹிட் கொடுத்த, அதுவும் அந்த கண்டென்ட்டுக்காக ஒரு பெரிய ஹிட் கிடைச்ச ஒரு இயக்குனர், தமிழ் இயக்குனர் என்ன பண்ணுவாரு, சரி நம்மளோட மார்க்கெட்டும் உயரணும், நம்மளும் 4 காசு பார்க்கணும்ல, என்ன பண்றது அந்த ஹீரோ சொல்றதையே செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்ற மாதிரி இங்க பல இயக்குனர்கள் அவங்களோட 2வது 3வது படம் எடுக்கும்போது இந்த இயக்குனர் தான் அந்த படத்தை எடுத்தானா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்குது. உதாரணத்துக்கு எச் வினோத்தோட நிலைமை என்னன்னு பாருங்க. அதாவது நான் அந்த குறிப்பிட்ட நடிகரெல்லாம் தாக்கல, ஆனா அந்த இயக்குனர்களோட ஒரு கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எடுத்த ஒரு இயக்குனர், தீரன் அதிகாரம் 1ன்னு ஒரு படம் எடுத்த இயக்குனர், அதுக்கப்புறமா எடுத்த படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, இது உண்மையாவே அவரோட படம் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. இது அந்த இயக்குனர்கள் கிட்ட இருக்கிற தப்பு மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், இவ்வளவு ஏங்க விஜய் படங்கள், இந்த படத்தை இயக்குற இயக்குனர்கள் கூட முதல் படம் என்னதான் ஒரு வித்தியாசமான படமா கொடுத்தாலும் இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டோட்டல் ஸ்டைலே மாறுது இல்ல. எதனால மாறுது அப்படின்றது இப்ப நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம். ஆனா இந்த ஒரு அவல நிலை மலையாளத்துல கிடையவே கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன். மலையாளத்துல சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லக்கூடிய மோகன்லால் மற்றும் மம்முட்டி இன்னைக்கு கூட இயக்குனர்கள் எந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாலும், ஒரு கதையை எடுத்துட்டு வந்தாலும் நடிக்கிறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணமே பிரம்மயுகம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மம்முட்டி அவர்கள் எப்படி நடிச்சிருப்பாரு, இதே கதையை சென்னையில அதுவும் தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்து யாராவது பெரிய நடிகரை நடிக்க சொன்னா நடிச்சிருப்பாங்களா? இவ்வளவு ஏங்க அதே மம்முட்டி அவர்கள் ஜோதிகாவோட சேர்ந்து காதல்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த கண்டென்ட் எப்பேற்பட்ட கண்டென்ட்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க அது என்ன படம்னு பாருங்க. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவரு இப்படி ஒரு கண்டென்ட்ல நடிச்சிருக்காருன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு ஏங்க நம்ம மோகன்லால் எடுத்துக்கோங்க. மோகன்லால் அவர்கள் என்னதான் மாசான லூசிபர் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தாலும் மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற
ஒரு வித்தியாசமான கதைகளத்தில் கூட நடிகிறாரு. ஸோ அங்க என்னதான் சூப்பர் ஸ்டார் வேல்யூல இருந்தாலும் அங்க இருக்கிற பெரிய ஹீரோக்களும் நல்ல கண்டென்ட் இருந்தா உள்ளவா அப்படின்ற மாதிரி தெளிவாகிறாங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள நடிகர்கள் மற்றும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி என்ன பிளான் பண்றாங்க தெரியுங்களா? அவங்களோட ஆடியன்ஸ் மலையாள ஆடியன்ஸா மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ் ஆடியன்ஸாவும் இருக்கணும், தெலுங்கு ஸ்டேட் ஆடியன்ஸாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு மார்க்கெட்டையும் பிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் தான் சமீபத்தில் வருஷங்களுக்கு சேஷம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் என்னதான் கேரளாலன்னு ஆரம்பிச்சாலும் அதோட முடிவு தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸ், நீங்க அந்த படத்தை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த படம் முக்காவாசி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சதுக்கு காரணம் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா படத்துல இருந்து வர அந்த ஒரு பாடல் தான் அப்படின்னு சொல்லலாம். பிரேமலுவை நல்லா கவனிச்சு பாருங்க, அது பேஸ்ட் ஆன் ஹைதராபாத்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மலையாள படங்களை நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸையும் கவர் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா தெளிவா பண்றாங்க. ஆனா இந்த ஒரு பேட்டர்ன், இந்த ஒரு ட்ரெண்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, அல்போன்ஸ் புத்திரன் அப்படின்ற ஒரு இயக்குனர் இங்க நேரம்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சு பிரேமம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக எல்லா வைடர் ஆடியன்ஸையும் எப்படி நம்ம ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிக்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் அவர் யூஸ் பண்ணதுதான் மலையாள சினிமாவோட வளர்ச்சிக்கு பெரிய காரணமா இருந்திருக்குது. இப்போ இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள சினிமால நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அதிகப்படியான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்க எக்ஸ்பெரிமெண்ட் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசனையும் சியான் விக்ரமையும் விட்டா ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணது இங்க கமலஹாசன், சிவாஜி கணேசன் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம சியான் விக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி எந்த நடிகராக இருந்தாலும் முதல் படம் ஏதோ ஒழுக்கமா நடிச்சாலும் ரெண்டாவது படத்திலேயே மாசு, 5 பாட்டு, 10 ஃபைட்டு, இந்த மாதிரி எல்லாம் மாறி நான் ஆடியன்ஸை கவர் பண்றேன் பாரு, ஆடியன்ஸை வளக்குள்ள சிக்க வைக்கிறேன் பாருன்னு சிக்க வச்சிடறாங்க. நம்ம ஆடியன்ஸும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஃபைட்டு பாட்டு கேட்டுன்னு போட்டு லவ் எல்லாம் பண்ணா உடனே போய் அந்த படத்தை பார்த்து ஓட வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதே படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ணா பாக்குறது கிடையாது. அதனால தான் பழைய படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா பழைய படத்துல ஏதாச்சும் ஓரளவு கண்டென்ட் இருந்தது. இப்போ வர படங்கள்ல கண்டென்ட்னா என்ன, எத்தனை கிலோ அப்படின்னு கேட்பானுங்க. இந்த நிலைமையில தான் தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா இப்போ வர ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒன்று கிடையாது. வெறும் டைரக்ஷனு, ஸ்கிரீன் பிளே எல்லாமே நான் பண்ணிட்டு போறேன், கதை தானே கழுத அதையே நான் எழுதிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி எப்படி இருக்கிற ஆடியன்ஸை கொஞ்சம் கவர் பண்ணி மேட்ச் பண்ணி என்னென்னமோ ஃபேக் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி இன்னைக்கு படத்தை ஓட வச்சிடறாங்க வசூல் வயசு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்ல இருக்கிற படம் எதுவுமே இங்கே ஓடுறது கிடையாது. ஏன்னா நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு பப்ளிசிட்டி அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் பப்ளிசிட்டிக்கு காசு கொடுக்கறது கிடையாது. இப்படின்னு ஏகப்பட்ட இயக்குநர்களையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டென்ட்டும் கதையும் எதுவுமே இல்லாத ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ ஒரு கால் ஷீட் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதையே இல்லைனா கூட அந்த படம் ஓடிடுது. அதுதான் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம். இதே மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் மம்முட்டியை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் காதல், பிரம்மயுகம், அதுக்கப்புறம் டர்போ, இப்போ நம்ம தமிழ்ல நடிச்சாரு பேரன்பு, கண்ணூர் ஸ்குவாடு, கிறிஸ்டோபர், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபரெண்டான கண்டென்ட்ல நடிச்சு அந்த படங்கள்லாம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆடியன்ஸ் அந்த படத்தை ரசிச்சாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இல்லாம மோகன்லால் அவர்களே எடுத்துக்கோங்க, லூசிபர் அப்படின்ற படம் 2 லாங்குவேஜ்ல ரீமேக் ஆயிடுச்சு. இப்போ அதோட கண்டினியூஷன் L2 வர வருது, எம்புரான்னு. அது மட்டும் இல்லாம நம்ம மோகன்லால் அவர்கள் மலைக்கோட்டை வாலிபன், ப்ரோ டேடி, நேரு, அதாவது நேர்கொண்ட பார்வை மாதிரி இருக்கும் அந்த படம், நேரு, திருஷ்யம், இதெல்லாம் வித்தியாசமான கதைகளும் கொண்ட படம் தான். இந்த படத்தோட கதையை தமிழ்ல சொன்னா எந்த பெரிய ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்கள் மலையாளத்துல அந்த படத்தை நடிச்சு ஹிட் ஆகினது மட்டும் இல்லாம மத்த ஒரு ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வச்சாங்க பாத்தீங்களா. இந்த தில்லு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குதா? சூப்பர் ஸ்டார் விடுங்க, இங்க இருக்கிற இயக்குநர்களுக்கு முதல்ல அந்த தைரியம் இருக்குதா? ஏன்னா இங்க நான் சொன்னேன் ஃபீல் குட் மூவின்னு சொன்னா ஒரு 3 படம் தான் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகுது, மகாராஜா, பைரி மற்றும் ஜே பேபி. மகாராஜா ஏற்கனவே சொன்னேன் விஜய் சேதுபதியோட ஃபேஸ் வேல்யூனால அந்த படத்தை போய் பார்த்தோம். அந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம். ஜே பேபி அந்த மலையாள நடிகை யாருங்க, ஊர்வசி, அவங்க தான் அந்த படத்தை ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு அழகான படம். ஆனா எத்தனை பேர் பாத்தீங்கன்னு நம்மளுக்கே தெரியல. பைரி ஒரு சிறந்த படம், எல்லாமே புதுமுக நடிகர்கள் வச்சு அவ்வளவு அழகா இந்த நாகர்கோவில் வட்டாரத்தில் எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு படம் தான். ஆனா இதே படத்தை ஜிவி பிரகாஷோ சந்தானமோ யாராவது ஹீரோ நடிச்சா அட்லீஸ்ட் நம்ம திரும்பி பார்த்திருப்போம். ஆனா நல்ல படத்தை நம்ம பாக்குறது இல்ல. நம்மளே முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்லையா, அதுக்கப்புறம் எங்க நடிகர் பண்றது? ஒரு நல்ல படத்தை போய் பார்ப்போமே, ஏதோ வித்தியாசமா ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கிறான், போய் பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம மனநிலையே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த படத்துக்கு ஏன் போனோம், 120 ரூபா வேஸ்ட், அதுக்கப்புறம் பாப்கார்ன் 200 ரூபா வேஸ்ட்னு நம்ம கதை பண்றோம். ஆனா ஒரு பிரியாணி கடை தெருமுனையில புதுசா போட்டானா 5 நிமிஷத்துல பிரியாணியை சாப்பிட்டு காலையில ஆகி போற அந்த பிரியாணிக்கே நம்ம 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணி நம்ம ஹெல்த்தியும் எடுத்துக்கிறோம், அந்த பிரியாணியை தின்ட்டு போறோமே. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல நல்ல படங்களை கொண்டு வர அந்த இயக்குநர்களை வாழ வைக்கிறதுக்கு நம்ம எதனால ஒரு 100 ரூபா 120 ரூபா செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோம்? கொஞ்சமாச்சும் யோசிச்சுமா நம்ம? அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா மலையாளத்துல சின்ன சின்ன பட்ஜெட்ல நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய படங்களை அவங்க தைரியமா எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் தியேட்டர்ல பாக்குறோம், இல்ல ஓடிடி அட்லீஸ்ட் நம்ம பாக்குறோமே அப்படின்னு சொல்லி
பார்த்து அந்த படங்கள் நல்லா இருந்தா கொண்டாடுறாங்க, நல்லா இல்லைன்னா அவங்கள விமர்சனம் பண்றாங்க. ஸோ தைரியமா போய் பாக்குறாங்க. அதுதான் மேட்ரு. இங்க பாக்குறதே கிடையாது. பாக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூவர் தான் வந்து என்னமோ வந்து கடவுள் சினிமாவே படைச்சவன் மாதிரி அவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம அந்த படத்தை பார்க்க மாட்டோம். இதுக்கு போதா குறையில இந்த தேட்டரை விட்டு வெளில வரவங்க எல்லாம் மைக்கு நீட்டுறதை நம்ம தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் ஓரளவுக்கு தமிழ் சினிமா காப்பாற்றோம். ஏன்னா உள்ள போய் படம் பார்த்துட்டு வரவன் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா எவனுமே நல்ல ரிவ்யூ சொல்ல மாட்டான். ஏன்னா நல்ல ரிவ்யூ சொன்னா யூடியூப் சேனலுக்காரன் போடுறது கிடையாதுல, பப்ளிசிட்டி பைத்தியங்களா. இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டேன். இந்த அட்டென்ஷன் சீக்கர்ன்றவங்கலாம் வந்து தமிழ்ல அதிகமாயிட்டான், தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டான். ஏதாவது நம்மள வந்து எவனாவது ஒருத்தன் பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கணும்னு எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணா. ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்கிறது உங்களோட ப்ரொஃபஷனுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. சும்மாவே பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், ஃபீரை உசார் பண்றதுக்குலாம் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாதீங்க, உருப்படவே மாட்டோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு வருத்தமான ஒரு வேண்டுகோள். சரி, விஷயத்துக்கு வரேன், அவுட் ஆஃப் டாபிக் போயினுக்கிறேன். ஸோ அதனால வெளில வரவங்க எல்லாருமே மைக்கை பிடிச்சி படத்தை கழுவி ஊத்துறனால தான் அந்த யூடியூபருக்கும் ஒரு கண்டென்ட் வேணும்ல. அதனால கழுவி ஊத்துறவங்களாம் தூக்கி தமிழ்லையும் போடுறானுங்க, உள்ள கண்டென்ட்டாக வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா எங்க இந்த உருப்புறது கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணோம்ல, நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. கழுவி ஊத்தலாம் கூட பரவாயில்லைங்க, போய் பார்த்துட்டு வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு ஒரே ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கலாம்ல. எதுவுமே பண்றது கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டேட்டை நம்பி தான் போகணும். நல்ல படத்தை தேடி கண்டுபிடிச்சு எங்கேயாவது நல்ல படம் எழுதுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்களை, அதாவது சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை மலையாளத்துல பெரிய லெவலில் என்கரேஜ் பண்றாங்க. அதாவது இதுதான் சொல்லிட்டியப்பா மறுபடியும் அதே பாயிண்ட் வரையான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது உள்ள வேற ஒரு மேட்ரு இருக்குது. இங்க வந்து சின்ன சின்ன படங்களை தயாரிக்கிறது யாரு? ரியல் எஸ்டேட்காரங்க, மளிகை கடை வச்சுக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ப்ரொடியூசர்னு சொல்லி சினிமாவே தெரியாம உள்ள நான் ஒரு 2 கோடி போடுறேன், நீ ஒரு படம் எடுப்பா அப்படின்ற மாதிரி நல்லா போயினுக்கிற ஒரு இயக்குனரை கூப்பிடுவாங்க. அதுவும் நல்ல இயக்குனர்னா வந்து பெரிய பெரிய இயக்குனர்லாம் கிடையாது. அவன் அப்பதான் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துன்னு இருப்பான். அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்காரங்க 2 கோடி ரூபா போடுறேன், போட்டா 2.5 கோடி வருமா, 3 கோடி வருமா அப்படின்னு சினிமாவே தெரியாம ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் ஃபிளாட் விற்கிற மாதிரி, அப்பார்ட்மெண்ட் விற்கிற மாதிரி ஒரு வியாபாரத்தை பேசுவாங்க. அவனும் என்ன பண்ணுவான், பட்ஜெட் கிடைச்சா நல்ல படத்தை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வியாபாரம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாம வெறும் கிரியேட்டிவிட்டி கண்டென்ட்ல மட்டும் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி படத்தை கஷ்டப்பட்டு 2 கோடி ரூபா எடுத்து கையில வச்சிருவான். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை பத்தி தான் தெரியுமே, தமிழ்ல நல்ல படம் எடுத்தா ஓடாது அப்படின்னு ஓடாதனால தான் இன்னைக்கு 300 படம் அப்படியே நிக்கிதான் ரிலீஸ் ஆகாம. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு தேட்டர்காரங்கிட்ட கேட்டா அவன தெரியுங்களா பண்றான், அஜித் நடிச்ச பில்லா, அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச போக்கிரி, அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச சிவாஜி, அது வந்து டிவிலே 1 லட்சம் தடவை போட்டிருப்பான், அதை அங்க ரிலீஸ் பண்றது. அதுக்கப்புறம் கமலஹாசன் நடிச்ச ஆலம் வந்தான், அதெல்லாம் சன் டிவி கேடிவில போட்டு அடிட்டு அடிச்ச படம், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இவங்களுக்குலாம் வந்து ட்ரீட் கொடுக்குறாங்களாம் தேட்டருக்காரங்க. அதாவது வாயில ஏதாவது வந்துட போதுங்க. 300 படங்கள், நல்ல நல்ல படங்கள்லாம் நிக்குதுங்க தமிழ் சினிமால. ரிலீஸ் பண்றதுக்கு எவனும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவெல்லாம் வருத்தப்பட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அழுதுனுக்குறானுங்க தயாரிப்பாளர்கள் தான். இப்போ நம்ம அர்ஜுனோட மருமகன் யார் அவரு, அவர் பேரோட வாயில நுழையில, தம்பிராமையா பையன், அவரு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அது வந்து பப்ளிசிட்டி வந்து பண்ணி கொடுப்பாரு ரிலீஸ்க்குன்னு சொன்னா, கல்யாண வேலையில உட்காந்துக்கிறாராம் அவரு, ரிசப்ஷன்ல நின்னுக்கிறாரு. இப்படி இருந்தா இவங்கெல்லாம் வச்சு படம் எடுத்தா என்ன ஆகுது தமிழ் சினிமா? ஆனா மலையாளத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து சின்ன சின்ன நடிகர்கள் வரைக்கும், சின்ன நடிகர்கள் வெறும் 20 லட்சம் சம்பாதிக்கிறவன், 30 லட்சம் சம்பளம் வாங்குறவன் முத கொண்டு தனியா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுக்கிறான். இவன் என்ன தெரியுங்களா பண்றான், சினிமால அவன் சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு 20-30% படங்கள் தயாரிக்கிறதுக்கு செலவு பண்றானுங்க. இன்னைக்கு ரஜினி வந்து 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு, விஜய் அவர்கள் 250 கோடி ரூபாய் போறாருன்னு மாறுதட்டி பெருமையா பேசிடுமே. எத்தனை படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. ஆனா அங்க மோகன்லால் கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கு, பிருத்திவிராஜ் கிட்ட இருக்குது, மம்முட்டி கிட்ட இருக்குது, துல்கர் சல்மான் கிட்ட இருக்குது, நிவின் பாலி கிட்ட இருக்குது. எல்லாருடையும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே சின்ன பட்ஜெட்ல போட்டு சின்னதா ஒரு பிலிம் மேக்கரை நம்ம உருவாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஆனா அவங்க வைக்கிற கண்டிஷன் என்னன்னா, அங்க பாரு 5 கோடி ரூபா தான் பட்ஜெட், ஓகேவா? அதாவது மோகன்லால் ஆகட்டும் யாராகட்டும் 5 கோடி ரூபா தான் பட்ஜெட். இதுக்குள்ள நல்ல மேக்கிங், நல்ல கண்டென்ட்ல ஒரு படத்தை எடு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்றாங்க. இங்க நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே 5 கோடி ரூபா பட்ஜெட் போதும்பா, கேரளால 20 லட்சம் இருந்தாலே சூப்பர் படம் எடுக்கலாம், நீ 5 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த படத்தை பார்த்தா 100 கோடி ரூபாயில எடுத்த மாதிரி இருக்கும் அந்த படத்தோட மேக்கிங்கும் டெக்னிக்கல் வேல்யூவும். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல் காசு செலவு பண்ணி அந்த படம் நல்ல ஹிட் ஆயிடுது. இயக்குனரும் பெரிய இயக்குனர் அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு படம் இயக்குவானா வரதே கிடையாது அவனுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் ஹிட் அடிக்கிற அத்தனை படத்தோட இயக்குனர்களுக்கும் தெலுங்கு சினிமாவில் இருந்தும் தமிழ் சினிமாவில் இருந்தும் கால்ஸ் வந்துனே தான் இருக்குது. எவனும் இந்த 2 இண்டஸ்ட்ரிக்கும் ஓடுறது கிடையாது. ஏன்னா ஓடனா இவங்களோட மானத்தை அவங்க வாங்கி விட்டு திருப்பி கேரளாவில் இவங்களுக்கு மவுசு எல்லாம் ஆக்கி விட்டுருவானுங்க. எல்லாம் படத்தையும் மலையாளம் தான் எடுத்துக்கிறானுங்க. ஏன் பிருத்திவிராஜ் அவர்கள் தமிழ்ல எத்தனை படம் நடிச்சுக்கிறாரு, இவ்வளவு ஏங்க அங்க நம்ம மோகன்லால் வச்சு லூசிஃபர், அதுக்கப்புறம் ப்ரோடாடி இந்த மாதிரி படம் தான் எடுத்தவர். தமிழ்லையும் தெலுங்கு வாய்ப்பு வந்திருக்காதான். ஆனா நடிகை மட்டும் கூப்பிடு, வந்து நடிக்கிறேன், ஆனா இயக்கிறதுக்கெல்லாம் நாங்க கூப்பிடாத, உன் வழி தனி என் வழி தனின்னு தெளிவாகிறாரு பிருத்திவிராஜ். அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் இயக்குனர்கள் கூட வாய்ப்பு வந்துதான், இனி வரைக்கும் எந்த படமும் கன்ஃபார்ம் ஆகல. அப்பனா எவ்வளவு தெளிவாகிறாங்க பாத்தீங்களாங்க. ஆனா நம்ம தமிழ் இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ தெலுங்குல காசு தரானா இதோ ஓடுறேன்னு ஓட்டு போடுவாங்க. இதனால என்ன சொல்றேன், நம்ம தமிழ் சினிமா இயக்குனர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல என்னமோ 1-2 படம் நல்லா பண்ணாலும் அதுக்கப்புறம் பணத்தை ஆசை பிடிச்சி போய் மற்றவங்கள மாதிரி நானும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், BMW வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும்னு இருக்கிற சம்பளத்துல தான் காசை ஆட்டை போட்டு செட்டில் ஆகிறாங்களே தவிர
சினிமா பிசினஸை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த படம் வந்து எடுத்தா எந்த ஸ்டேட்ல நல்லா போவோம், எந்த ஆடியன்ஸை கவர் பண்ணலாம், இந்த பிசினஸ் எப்படி வைடர் ஆகுறது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற இயக்குனர்கள் பாதி பேருக்கு தெளிவே கிடையாது. ஆனா ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் தராங்களா, ஓகே ஏதோ ஒரு கருமத்தை எடுத்துட்டு வருவோமே அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. ஆனா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சின்ன சின்ன இயக்குனர்களுக்கு கூட இந்த படம் எப்படி வியாபார நோக்கத்துல எப்படி லாபம் அடையும் அப்படின்ற ஒரு நல்ல தெளிவு இருக்குது, எப்படி வியாபாரம் பண்ணும் அப்படின்ற ஒரு யுக்தியும் இருக்குது. இங்க தயாரிப்பாளர்களுக்கே அந்த நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தம். சரி, இப்போ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, முடிவுறெல்லாம் ஒன்றும் பெருசா விளக்க போறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் மலையாள சினிமா ஸ்ட்ரென்த்துக்கு காரணம், அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தமிழ் சினிமால சாத்தியமானா இங்க தமிழ் சினிமாவை அச்சிக்க ஆளே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ் சினிமா அவ்வளோ அற்புதமான படங்கள்லாம் கொடுத்து மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் வாய புழக்க வச்சுது அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வர ஃபிலிம் மேக்கர் எல்லாமே மணி மைண்டு, மணி ஓரியன்டேஷன் அப்படின்ற மாதிரி பணம்னு போய் பெரிய பெரிய படங்கள் எடுக்க தெரியாம கண்டென்ட் கையில இல்லாம கண்ட கருமத்தை எடுத்து வைக்கிறதுனால தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு கால போகல, எல்லாமே சலிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இனிமேல் தமிழ் ஆடியன்ஸும் கொஞ்சம் தமிழ் படங்கள் நல்ல படங்களை பார்த்து அந்த படங்களை வெற்றி பெற வைக்கணும். அது மட்டும் இல்லாம எப்பவும் போல அச்சாங்க அப்படி மாதிரி 15 ஃபைட்டு, 20 ரொமான்டிக் சீன்ஸ், 30 பாட்டுன்னு போகாம நல்ல படங்களுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸும் ஆதரவு கொடுக்கணும். அதை விட்டுட்டு மைக்கு கட்சா நல்ல படங்களே கழுவி ஊத்தின்னு கத்தின்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரே வெட்டு கூத்து தான்ப்பா, எந்த பக்கம் திரும்பினாலும் வைலன்ஸ்னு நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸை கெடுத்து வச்சுக்கிறானுங்க. இங்க வைலன்ஸ் வந்தாதான் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி மகாராஜாவும் வைலன்ஸ், ஏன் கருடனும் ஓவர் வைலன்ஸ் தேவையா, இப்படி எடுத்தாதான் பார்ப்போமா நம்புவோம். ஏன் ஜே பேபி மாதிரி ரொம்ப அழகான படங்களை பார்க்கறது இல்லையா, ஏன் பைரி கூட வைலன்ஸ் தான், எதுக்கு அவ்வளோ வைலன்ஸை திணிக்கிறீங்க, தேவையே இல்லைங்க. இங்க வெற்றி கொடுக்கணும்னா வைலன்ஸ் தான் ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே நினைச்சுன்னு இருக்கிறோம். கிடையாது, ஃபீல் குட் மூவி எடுங்க, எல்லாருமே பார்த்து கொண்டாடுவாங்க. அந்த ஒரு ஐடியாவுக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் ஆடியன்ஸும் ஃபிலிம் மேக்கர்ஸும் ப்ரொடியூசரும் வந்தாதான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும். இல்லைனா மற்ற எல்லா லாங்குவேஜும் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.